இந்த ஹோல் படமே என்னென்னா கதை மேலே கதை மேலே கதை அப்படின்ற கதை கட்டுறது தான் இந்த படமே. கடந்த 10 நாளாக வீடியோஸை என்னால் போட முடியல. மற்ற சில வேலைகளில் கொஞ்சம் ஈடுபாடாக இறங்கி பண்ண ஆரம்பித்தேன். சில விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தேன். வீடியோ போடாததுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நான் நம்பி இருந்த படங்கள் இல்லை சில விஷயங்கள் என்னை எக்ஸைட் பண்ணல. முக்கியமாக சொல்ல போனால் ரீசன்ட் டைம்ஸில் குறிப்பான சில பெரிய படங்கள் அது நான் சுத்தமாக எக்ஸைட்டே பண்ணல. அது எப்படியான ஒரு மனநிலைமையில் இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே அந்த படங்கள் நல்லா இருக்கா, இல்லை நமக்கு அது நமக்கு மைண்ட் எதுவும் சரியில்லையா, இல்லை ஒழுங்காக நம்ம அதை புரிஞ்சுக்கலையான்ற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருந்தேன். அதனால் அதை பற்றி பேச வேணாம் அப்படின்ற ஒரு தோணியில் முற்றிலுமாக வீடியோவும் எடுக்க முடியல. ஒரு எம்டி மைண்டாக இருந்துச்சு, எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல். குறிப்பாக சொல்லணுன்னா என்னோடய எமோஷ்னல் பட்ஸில் ஒரு நம்னஸ் மாதிரி இருந்துச்சு. எதை பார்த்தும் ஒரு வியப்பு இல்லாமல் வெட்டா விரத்தியாக விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருந்த ஒரு கேட்டகரியில் தான் இருந்தேன். முப்பது செகண்ட் கூட என்ன உட்கார முடியலங்க. 3 மணி நேரம் ஒருத்தர் சட்டசபையில் இப்படி உட்கார்ந்துருக்காருன்னா, கலாக்கா இதுக்காக ஏதாவது தேசிய விருது பரிந்துரைக்க முடியுமா? நீங்கள் கொடுத்தாலும் கொடுப்பீங்க. எம்டி ஸ்பேஸாகவே விட்டுட்டேன். அது வாட்டு கிடக்கட்டும். இந்த எம்டி ஸ்பேஸில் எப்போ ஏதாவது ஒரு மீனிங் அடையுதோ அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்படியே என் தம்பி ஒரு படம் ஒன்று சொன்னான், இதை பாரு பயங்கரமாக இருந்துச்சு, நம்ம தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம தேட்டரில் பார்க்குறதில்ல, இதை நீ பாரு கண்டிப்பாக பாரு அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன். மலையாளத்தில் போன மாதம் தேட்டர்ஸில் வெளிவந்த பாலன் த பாய் அது ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதை பார்க்க அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த எமோஷனல் நம்னஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக மாதிரி மைண்டே ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபுல் டயர்டில் நான் அந்த படத்தை போட்டால் அப்படியே துளிர் விடுது, எல்லாம் அப்படியே பட்டாப்பூச்சி பறக்குதுன்ற மாதிரி கலர்ஃபுல்லாகுது மைண்டு. என்னடா இப்படி ஒரு படமா, என்னடா இப்படி எடுத்து வச்சிட்டாங்க. சில படங்கள் தான், அதாவது இப்போ சாப்பாட்டை வச்சு சொல்கிறேனே, ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஒரே சாப்பாடை சாப்பிட்றீங்க, அது பிரியாணியாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த விஷயமா இருக்கலாம். ஒரே சாப்பாடு ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரே சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, உங்களுக்கு அந்த சாப்பாட்டில் உள்ள டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியாதுல்ல. உங்கள் டேஸ்ட் பஸ்ட் டெய்லி அதையே ருசித்து ரெகுலராக இதான் வருதுன்றதுக்கு அது பழகி அது நம்பாயிருச்சுன்னா அதில் உங்களுக்கு ஈடுபாடே இருக்காது. என்னத்தையோ சாப்பிட்றோம், அது நீங்கள் ரொம்ப ரசித்து சாப்பிட்ற ஒரு ஃபுட்டாக இருந்தாலுமே டெய்லி சாப்பிட்டா அப்படி தான் ஆயிரும். அப்படி இப்போ இருக்கல, திடீர்னு உங்களுக்கு இப்போ நீங்கள் பிரியாணியே டெய்லி சாப்பிட்றீங்க, நம்பாயிருச்சு. டக்குன்னு ஒரு நாள் சாம்பார் சாதம் கூட்டு பொரியல்னு வச்சா அப்புறம் இருக்கும், திடீர்னு ஒரு டேஸ்ட் பட்ஸில் ஒரு எஃபெக்ட் தெரியும், என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் ரசித்து பார்த்தேன். இப்படி நான் பார்த்ததே இல்லை. ஒரு 2 மாதமாக நான் அப்படி ஒரு படம் பார்த்ததில்லை. 2 மாதத்துக்கு முன்னாடி தேட்டரில் ஒரு படம் பார்த்தேன், சத்தியமில் ஒரு படம் பார்த்தேன், மேவாப்பஸ் ஆகுங்கன்னு சொல்லிட்டு. அந்த படத்துக்கு அப்புறம் திரும்ப இந்த படம் தான் எனக்கு அந்த எமோஷ்னல் டெப்த்தோட கிராஃப்ட்ஸை ரொம்ப பயங்கரமாக ஸ்டோரி லைனோட யூஸ் பண்ணியிருந்த ஒரு படமாக நான் பார்த்தது. படம் தேட்டர்ஸில் ஓடிட்டு இருந்தப்பயே நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசினாங்க, ஆனால் தப்பான ஒரு அபிப்பிராயத்தை அந்த படத்து மேலே ஏற்படுத்திட்டாங்க. என்னன்னா, இந்த படம் மஞ்சள் பாய்ஸ் எடுத்த சிதம்பரம் அப்படின்ற அந்த டைரக்டர் தான் இந்த படத்தை எடுக்கிறாரு. நம்ம ஜித்து மாதவன் இதுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்காரு. மஞ்சள் பாய்ஸுக்கு நமக்கு எந்த விதத்தில் ஹைப் இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து எல்லாரும் பேசி கொண்டாடி குடும்பமாக போய் பார்த்து அது 100 கோடி ரூபாய்க்கு வசூல் வாங்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்மளுமே தேட்டர்ஸ்லாம் நானுமே போய் பார்த்தேன், ஓரளவு பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துக்கு எப்படியான ஒரு டாக் இருந்துச்சுன்னா, ஸ்லோ ஃபேஸ்டு படம் ஆனால் நல்ல படம், ஸ்லோ ஃபேஸ்டு படம் ஆனால் நல்ல படம். ஸ்லோ ஃபேஸ்டுன்னு சொன்னாலே எவனும் பார்க்க மாட்டான்.
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான். யாரோ இவன் யாரோ சொந்தம் யார்தான் இவனோ. இவங்களுக்கு போய் ஒரு இடத்துல பொறுமையாக உட்கார்றதுக்கு எவனுக்குமே அந்த ஈடுபாடு கிடையாது. அமைதியாக ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணிக்கிறதுக்கு இப்போ உள்ள யாருக்குமே சொல்கிறேன், பெரியவங்களாக இருக்கட்டும், சின்ன பசங்களாக இருக்கட்டும், இல்லை யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அமைதியாக ஒரு படத்தை கன்சீவ் பண்ணிக்கிறதுக்கு போய் பொறுமையாக உட்காந்து பார்க்குறதுக்கு இதில் என்ன சொல்ல வராங்கன்னு கிரகிச்சுக்கிறதுக்கு அந்த தன்மையை இழந்துட்டாங்கன்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க அந்த டூம் ஸ்க்ரோலிங் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு டோப்பமைன் ஹிட்டு கொடுத்து போன உடனே உங்களை ஒரு படம் வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்கலை, ஒரு பெரிய ஒரு சம்பவத்துலேருந்து அந்த படம் ஆரம்பிக்கலைனாலே உங்களால் உட்கார முடியாது. ஆனால் எனக்கு எப்படின்னா, என்னத்தை கொண்டு வந்து நீ என்ன படம் எடுத்து நீ மொதல் சீன்லேயே ஒரு பெரிய சம்பவத்தையே காட்டினாலும் நான் ஸ்டோரி லைனை மட்டும்தான் பார்ப்பேன். ஸ்டோரி லைனு, ஷார்ட்ஸ் எப்படி டிவிஷன் பண்ணியிருக்காங்க, சீன் எப்படி இன்டர் கனெக்டாக இருக்குது, கேரக்டர் எப்படி என்ன விதத்தில் கேரக்டர் வந்து டெஃபினிஷனோடு இருக்குது, அதை எல்லாத்தையுமே பார்ப்பேன். படத்தில் ஒரு 3வது கட்ட கேரக்டராக இருக்கும், அதை நீங்கள் கவனிச்சிருக்க கூட மாட்டீங்க. எனக்கு வந்து என்னென்னா, அதை கூட ஒரு நல்லா எழுதியிருந்தாங்க, ஒரு 2 இடத்துல அது வந்து போச்சுன்னா எனக்கு வந்து அது பயங்கர எக்ஸைட்டாக இருக்கும். அந்த கேரக்டர்ஸை பற்றி நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அப்படி தான் நான் படம் பார்ப்பேன். நான் வந்து என்னை வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே அந்த படம் வந்து என்னை உட்கார வைக்கணும், அந்த வேர்ல்டுக்குள்ளே அந்த வேர்ல்டை பற்றி என்னை சிந்திக்க வைக்கணும். அதுதான் எனக்கு வந்து ஒரு படம், அப்போ தான் எனக்கு ஒரு படம் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக தெரியும். இல்லைன்னா அது என்ன தான் பெரிய படமாக இருந்தாலுமே என்னை அந்த வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகல, அது வந்து எனக்கு ஸ்க்ரீனில் சும்மா ஒரு பிக்சராக தான் தெரியுது அப்படின்னாலே அது எனக்கு சுத்தமாக உடன்படாத ஒரு படம். அதுலேருந்து வெளியே வந்துடுவேன். அதை பற்றி யோசிக்க மாட்டேன். ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆயிரும்னு வச்சுக்கோங்க, என்னடா அப்படியான ஒரு படத்தை பார்த்துட்டோமா அப்படின்னு. நல்ல ஒரு மனப்பசியில் போவேன் ஒரு படத்துக்கு. அப்படி போய் அதை ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கூடு மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி 2 நாளைக்கு நான் அதே பற்றி டிப்ரெஸ்டாக இருக்கும். என்னடா படம் எடுத்து வச்சுருக்கானுங்க, ஏன்டா அப்படி பண்ணுறானுங்கன்னு பேசிக்கிட்டே இருப்பேன் திரும்ப 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 திரும்ப. பாலந்த பாய் இந்த படம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இன்ச்சு பை இன்ச்சு ரசித்தேன். நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். ஏன்னா இதில் பேசியிருக்க எமோஷன் ஆகட்டும், கிராஃப்ட்ஸை இந்த படம் பயன்படுத்தியிருக்க விதமாகட்டும், ஆக்டர்ஸ் அது ஆக்டிங்னு சொல்ல முடியாது. இப்போ ஆக்டர்ஸ்னால் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஆக்டர்ஸ் படம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தனுஷோ இல்லை ஒரு சூர்யா, விஜய், அஜித்து, சிரிக்கிறான் பாரு, இவங்கெல்லாம் ஸ்க்ரீனில் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு படத்தில் ஒரு ஸ்க்ரீனில் வராங்க அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும்னா, ஆட்டோமேட்டிக்கலாக அது சூர்யா, அது விஜய், அது தனுஷுன்றது நமக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆன ஒன்று. அதுலேருந்து விலகி நீங்கள் படமே பார்க்க முடியாது. நீங்கள் வெளியே வந்து பேசினாலும் கேரக்டரை விட தனுஷ் நல்லா பண்ணிட்டாரு, அஜித் நல்லா பண்ணிட்டாரு, அஜித் இந்த கேரக்டர் சூப்பராக பண்ணிட்டாரு, இப்படியான ஒரு இது தான் இருக்கும். அந்த அவங்களோட ஓன் ஐடென்டிட்டியை வந்து ஒரு கதாபாத்திரத்தின் மேலே மறைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். அப்போ எனக்கு எது வந்து ஆக்டிங்காக படும்னா, நான் எதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து பண்ணால், தெரியாத முகங்கள், நான் பார்க்காத ஆட்கள் திடீர்னு ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் வராங்க அப்படின்னா, எனக்கு வந்து அவங்க தான் அந்த கதாபாத்திரம். எனக்கு அவங்க பேர் தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது. அதனாலே என்னென்னா, நான் ஐடென்டிஃபை பண்ணி பேசும்போது கூட இன்னொரு படத்தில் அவங்க நடித்தாங்கன்னு இவங்க தானே அவங்க. இப்போ பாலனில் வந்து அந்த அம்மா கேரக்டர், அந்த இந்துன்றவங்க தானே அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி பேசுகிற அளவுக்கு தான் இருக்கும். அப்போ நான் வந்து அவங்கள அந்த கதாபாத்திரமாகவே நம்புவேன். அது வந்து எனக்கு இன்னும் எக்ஸைட்டாக இருக்கும். அப்படி தான் எனக்கு பாலந்த பாய் பிடிச்சிச்சு. அந்த சின்ன பையனாகட்டும், அந்த அம்மா கேரக்டரில் நடித்த அவங்களாகட்டும், அந்த பாட்டி கேரக்டர் ஒன்று வரும், நான்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். அந்த கேரக்டர்லாம் வந்து சிரித்தேன். எமோஷ்னலாக சில இடங்கள்ல எனக்கு நம்மளா வலிஞ்சு அழுகிறது வேற, நம்மளை அறியாமல் கண்ணில் தண்ணி வர்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரேரான படங்களுக்கு நடக்கும். எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு 2 இடத்துல என்னை அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துச்சு. முக்கியமாக ஷார்ட் டிவிஷன் இந்த படத்தில் பேசியே ஆகணும். அவ்வளோ ஒரு காம்பேக்டான ஒரு ஷார்ட் டிவிஷன். லேண்ட்ஸ்கேப்பை வந்து எப்படி கதாபாத்திரங்களோட கனெக்ட் பண்ணி மீனிங்கை க்ரியேட் பண்ண முடியும் ஒரு ஷார்ட்டில் அப்படின்றது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கலர் கிரேடிங் ரொம்ப, இப்போ நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் கதை இப்போ அந்த கிராஃப்ட்லாம் பேசுகிறோம்ல, ஷார்ட் டிவிஷனு,
கலர் கிரேடிங்கு, ஸ்டேஜிங்கு, இதெல்லாம் நம்ம பேசும்போது நம்ம வந்து இதெல்லாம் ஏதோ பெரிய வித்தைன்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு பாட்டி வடை சுட்ட கதை, காக்கா காக்கா வந்து வடையை தூக்கிட்டு போன கதை, இது வந்து எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த கதையை யாராவது சொல்லும்போது, எனக்கு ஒருத்தர் சொல்லும்போது, நான் வந்து மைண்டில் ஒரு கலரில் ஒரு கலர் பேலட்டில், ஒரு லேண்ட்ஸ்கேப்பில், வேற ஒரு மரத்தில், வேற ஒரு விதமாக அதை மைண்டில் இமேஜின் பண்ணியிருப்பேன். வேறு ஷார்ட் டிவிஷன்ஸ் என் மைண்டில் இருக்கும். காக்கா வந்து மரத்தில் உட்காந்துச்சுன்னா அது எப்படி உட்காந்துச்சுன்றது என் மைண்டில் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கதை கேட்கும்போது உங்கள் மைண்டில் வேறு மாதிரி இருக்கும். இதுதான் இந்த வித்தியாசம்தான். அப்போ அந்த கலர் கிரேடிங் இருக்குல்ல, அந்த கதைக்கு ஒரு ஆப்டான கலர் கிரேடிங் இருக்குல்ல, அது வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. கதையிலேருந்து எனக்கு சில படங்கள் பார்க்கும்போது இந்த ப்ரௌனிஷ் கலரு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, கதையோடு ஒட்டவே ஒட்டாது. அது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீலே இருக்காது, என்னத்தையோ பார்க்குறோன்ற மாதிரி தான் இருக்கும். கலர் கிரேடிங் வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப அழகாக உட்காந்துருந்துச்சு. அந்த கதையை வந்து நான் அந்த கலரில் தான் பார்க்க முடியுன்ற அளவுக்கு அது ஆப்டாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இதை ஸ்லோ ஃபேஸ்டு படம்னு சொல்கிறாங்களே, இது ஸ்லோ ஃபேஸ்டு படமே கிடையாது. இன்னொன்று, இது வந்து ஒரு த்ரில்லரோ இல்லை ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லரோ அப்படி கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எமோஷ்னல் ட்ராமா. இந்த படம் வந்து குறிப்பாக என்ன பண்ணுச்சுன்னா, என்னை ஒவ்வொரு சீன்லேயும் என்னை எக்ஸைட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது அது கிடைக்குமான்னு எனக்கு தெரில. நான் பர்சனலாக அதை ஃபீல் பண்ணேன். அடுத்தடுத்த சீனில் இதுக்குள்ளே சஸ்பென்ஸ் இருக்குது, மிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற சஸ்பென்ஸோ மிஸ்ட்ரியோ த்ரில்லரோ இது கிடையாது. இது டோட்டலாக எப்போ இருக்குன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. கதைக்குள்ளே கதையாக இருக்கட்டும், ட்ராவல் பண்ணி இந்த ஹோல் படமே என்னென்னா கதை மேலே கதை மேலே கதை அப்படின்ற கதை கட்டுறது தான் இந்த படமே. அப்படி இவங்க கட்டின எல்லா கதையுமே எனக்கு ரொம்ப சூப்பராகவே உட்காந்துருச்சு. அப்புறம் இன்னொரு மைனஸாக சிலர் சொன்னது என்னென்னா, டொவினோ தாமஸோட அந்த கேரக்டர் அது வந்து கொஞ்சம் ஹீரோவை கூப்பிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஹை பிச் ஆயிடுச்சு, அந்த இடம்லாம் கொஞ்சம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. நான் அது ஒரு இன்டர்வல் பிளாக்குன்னு எடுத்துக்கலாம். நான் ஓடிடியில் பார்த்ததுனால இன்டர்வல்லாம் கிடையாது, இன்டர்வல் பிளாக்குன்னு எடுத்துக்கலாம். டக்குன்னு டொவினோட இன்ட்ரோவும் அந்த மியூசிக்கும் இருக்குல்ல, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு விஷயம் என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இன்னொன்று, நான் டொவினோவை பற்றி பேசலை, அவர் பெரிய ஆக்டர் தான். ஆனால் தமிழில் எனக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஆக்டராக நான் பார்த்தது கிடையாது. நான் பார்த்தது மின்னல் முரளி, அப்புறம் அந்த தள்ளுமலா, இந்த மாதிரியான படங்கள்லாம் டொவினோ நமக்கு வந்து அறிமுகம். எனக்கு நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தாலும் பார்த்துருக்கலாம். அப்போ எனக்கு டொவினோவோட ஆக்டிங் வந்து எனக்கு மின்னல் முரளிலையோ இல்லை தள்ளுமலாலையோ அவ்வளோ விருப்பம் கிடையாது. அது வந்து ஏதோ ஒன்று, சரி ஒரு சும்மா வராரு, ஒரு இப்படி தான் நடிப்பார் போல், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் இருக்குல்ல, பாலன் த பாய், அப்பாஸ் தான். அந்த கேரக்டர் வந்து கொஞ்ச நேரம் தான் வரும் அந்த செகண்ட் ஹாஃபில், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நீங்கள் படம் போயிட்டு இருக்கீங்கள, திடீர்னு ஒரு டிரான்சிஷன் மாதிரி இருக்கும். கதை வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் இன்னொரு தளத்துக்கு மாறும். அதையுமே சொன்னாங்க, இது வந்து கதை வந்து தடம் மாறி போயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம வேறு படம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு. அது கிடையாது, அது அப்படி கிடையாது. இப்போ ராஜா கதை ஒரு மாயாவி கதை ஆகிறதும், மாயாவி கதை ஒரு பேய் கதை ஆகிறதும், பேய் கதை திரும்ப ஒரு ராஜா கதை ஆகிறதும் கதைகளுக்கே உரித்தான தன்மை. அப்படி இந்த கதை வந்து ராஜா கதையில் ஆரம்பித்து மாயாவி கதைக்கு போய், மாயாவி கதை பேய் கதையாக மாறி, பேய் கதை திரும்ப ராஜாவினுடைய கதையாகவே முடிஞ்சிருக்கு. இப்போ இப்படி கதைகள் மாறுதில்ல, இந்த மாறுறது பிரச்சனை கிடையாது. அது மாறுறது பார்க்குற நமக்கு இது மாறிடுச்சுன்னு தெரியக்கூடாது, அதுதான் இங்கே பெரிய விஷயம். எனக்கு வந்து இதில் மாறின மாதிரியே தெரில. அந்த ட்ராவல் இருக்குல்ல, அந்த ட்ராவல் தான் இந்த படத்தோட பலமே. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ட்ராவல். அது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டே இருந்துச்சு. சில பேர் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஸ்லோனஸ் ஃபீல் பண்ணலாம். நான் ஒரு இடத்துல கூட ஸ்லோனஸ் ஃபீல் பண்ணல. தூக்க கலக்கத்தோடு இந்த படத்தை போட்டேன்னா ரொம்ப தெளிச்சியாகி எக்ஸைட்டோட கீழே
என்னோடய ஃபோனை கீழே வைக்காம தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபோனை எனக்கு பார்க்கும் போதெல்லாம் இருந்த ஒரு வருத்தம், இதை நான் வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்காம விட்டனே அப்படின்றதான். ஏன் நான் பிக் ஸ்க்ரீன்னு சொல்கிறேன்னா, சில படங்கள் தான் லேண்ட்ஸ்கேப்போட அந்த கதையை சொல்லும். அதை வந்து நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இந்த படம் வந்து லேண்ட்ஸ்கேப்போட இன்டர் கனெக்ட் ஆகி ஒரு கதையை சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேனேன்னு ஒவ்வொரு நொடியும் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இந்த படத்தை பார்த்தேன். அப்புறம் இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது ஒரு 2 இடத்துல என்ன எரியாமல் கண் கலங்கியிருப்பேன். அப்புறம் படத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரீசெண்டாக நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கில் இருக்கிற ஒரு எசன்ஸ் வந்து இந்த படத்தில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஒருவேளை ரீசெண்டாக படித்ததுனாலே என்னவோ தெரில. அது வந்து என்ன புத்தகம் என்றால் இந்த புக்கு தான், பொய்த்தேவு, கானாசு அவர்கள் எழுதிய பொய்த்தேவு. இந்த புத்தகம் வந்து சோமு அப்படின்ற ஒரு சின்ன பையன், அவன் வந்து சாத்தனூர் அப்படின்னு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க மேட்டுத்தெருவில் வளர்கிற ஒரு பையன், ஏழ்மையில் வளர்கிற ஒரு பையன். அவனும் அவன் அம்மாவும் அந்த ஊரில் சர்வை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க. இவன் வந்து சின்ன வயசுலேருந்து வாழ்க்கையை மற்றவங்க மூலியமாக எப்படி கற்றுக்கிறான், ஒவ்வொருத்தரையும் பார்ப்பான், ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிப்பான், அந்த ஊரை சுற்றி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பான். இது வந்து அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு என்னவா ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றதான் இந்த பொய்த்தேவு. இதுக்கிடையில் நிறையா விஷயங்கள் இருக்கும், டிரான்சிஷன்ஸ் நிறையா இருக்கும். அவன் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு அடிக்ஷனாக மாறும். அடிக்ஷன்னா எல்லா விதத்துலேயும், மது, மாது, சூது எல்லாத்துலேயுமே ஒரு அடிக்ஷனில் இருப்பான். அப்புறம் அந்த அடிக்ஷன்லேருந்து மாறி முழுக்க அந்த அடிக்ஷனை வேற ஒரு பாதைக்கு மாற்றுவான். அந்த வேற ஒரு பாதை வந்து அவனுக்கு ரொம்ப வெற்றிகரமாக அமையும். அப்படியே அவனோட வாழ்க்கை வந்து போயிடும். தன்னோட ஊரில் இருந்து அவனால் வெளியே போகவே முடியாது. அதை அவன் வந்து ஒரு சாபமாகவே கருதுவான். எவ்வளோ பெரிய ஆளாக ஆனாலும் அவனால் அவன் ஊருன்ற அந்த எல்லையை தாண்டி போக முடியலன்றது அவனுக்கு மிகப்பெரிய சாபமாக இருக்கும். கடைசியில் இந்த சோமு அப்படின்றவன் எங்கே போய் என்ன ஆனா அப்படின்றதான் இந்த பொய்த்தேவு. ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு புத்தகம். என்னையை பொறுத்த வரைக்கும், நிறையா பேர் இப்போ புத்தகம் படிக்கிறது இல்லை. புத்தகம் படிக்கிறவர்களை பார்த்தா ஒரு புக்கா அது என்னத்தா படித்தாங்க அப்படின்ற ஒரு கேலி பேச்சு தான் நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு புத்தகத்தை படிக்கிறது, கான்சன்ட்ரேட்டாக நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியாது. அது உங்களால் பண்ண முடியல. அதனால் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, புத்தகம் படிக்கிறவங்கள கேலி பேசுகிறது இருந்துகிட்டே இருக்குது. முக்கியமாக பப்ளிக்கில் ஒருத்தன் புத்தகத்தை திறந்துட்டான்னா அவனை எல்லாருமே கேலியாக பார்க்குற, சீன் போடுறான் அப்படின்ற ஒரு கேலியாக பார்க்குற விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, பப்ளிக்கில் புத்தகம் படிங்க, நிறையா புத்தகங்கள் படிங்க. பாலந்தபாய் படம் பாருங்கள், முடிஞ்சால் அந்த பொய்த்தேவு அப்படின்ற நாவலையும் படிங்க. கானாசுவோட நான் படிக்கிற முதல் நாவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேற என்ன, அடுத்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டான வீடியோவோட திரும்ப வரேன்.